கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீ தண்ணீரில் நடக்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் குடும்ப பிரச்சனையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கண்ணீரில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யுத்தத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். போராட்டத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கடன் பிரச்சனையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வியாதியில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மருத்துவமனையில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சண்டைகளில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோவான் 14:14 சொன்னவர் யார்? யாத்திராமத்துல 14:14 நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காகவே உன் கூட இருக்கும் பொழுது நீ எதற்கு பலம் கொண்டு தினமனதாயிரு. கலங்காத, திகையாத, நான் உன்னோடு கூட இருக்கேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 சொல்லிருக்கு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசேவோடு இருந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாத, நீ பயப்படாத. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் பயந்துட்டு இருக்கிற? எதற்காக நீ கலங்கிட்டு இருக்கிற? ஏன் நீ பாரத்தோடு கூட உட்கார்ந்து ஜெபம் பண்ற? அவர் உன்னோடு கூட இருக்கும் பொழுது சங்கீதத்துல 23:4 சொன்ன மாதிரி நீ மரணம் இருந்த பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்பு உனக்கு என்ன செய்யாது, நேரிடாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கும் பொழுது மரணம் இருந்த பள்ளத்தாக்குல நீ நடந்தாலும் உனக்கு எந்த விதத்துல நேரிடாத. கர்த்தர் உன் கூட வாசம் பண்ணுகிறாரு. அதனாலதான் சொன்ன, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கண்ணீரை தொடச்சிட்டே இருப்பாரு. கவலைப்படாத, நீ எழுந்துருன்னு சொல்லுவாரு. இந்த பிரச்சனை குறித்து பாரப்படாத, எதை குறித்து பாரப்படாத, வியாதியை குறித்து பாரப்படாத, வேதனை குறித்து பாரப்படாத, அன்பை குறித்து பாரப்படாத, உறவினரை குறித்து பாரப்படாத. எல்லாரும் விட்டு போனாலும் நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடவே மாட்டேன். அவர்